الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: صيام يوم عرفة أحتسب على الله أن يكفر السنة التي قبله والسنة التي بعده، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதத்தின் இன்றைய பிறை 4, செவ்வாய்க்கிழமை 1, இன்றைக்கு பிறை 4. அல்லாஹ் தஆலா 10 இரவுகள் மீது சத்தியம் செய்து சொல்கிறான். வல் ஃபஜர், அதிகாலை நேரத்தின் மீது சத்தியமாக. வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக. வஷ்ஷஃபஇ வல் வத்ர், இரட்டைப்படையின் மீது சத்தியமாக, ஒற்றைப்படையின் மீது சத்தியமாக. அரஃபாவுடைய 9வது நாள் மீதும் சத்தியமாக. துல்ஹஜ் மாதத்தின் 9ஆம் நாள் அரஃபாவுடைய நாள் மீது சத்தியமாக. 10ஆம் நாள் யௌமுன் நஹர், அந்த நாளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுவான். வஷ்ஷஃபஇ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர், இரவின் மீது சத்தியமாக, அது சென்று கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த இரவுகள் மீது இந்த மாதிரியான சத்தியங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு கேட்கிறான், ஹல் ஃபீ தாலிக கஸமுல் லிதி ஹிஜ்ர், இந்த சத்தியத்திலே அறிவுள்ளவர்களுக்கு பலன் இருக்கிறதா, அறிவாளிகள் சிந்திப்பார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படி தொடர்ந்து என்ன பேசுகிறான் என்றால், இந்த ஆயத்துக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லாதது போல் தெரியும். அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஆத். ஆத் என்று ஒரு கூட்டம் இருந்தார்கள். ஆது சமுதாயம் அப்படின்னு ஒரு சமுதாயத்தினர் இருந்தார். அவர்களை அல்லாஹ் எப்படி அழித்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அவங்க எப்படிப்பட்டவங்க? இரமதாத்தில் ஐமாத், இரம் என்ற ஒரு கூட்டம். அவங்க தூண் மாதிரி இருப்பாங்க, பயங்கரமான ஆட்கள். அடுத்து என்ன சொன்னாங்க? அல்லதி லம் யுஹ்லக் மிஸ்லுஹா ஃபில் பிலாத், உலகத்திலேயே இந்த ஆது சமுதாயத்தினரை போல நாம யாரையும் படைக்கலைங்கிறான். அவ்வளோ ஆற்றல். வசமூதல்லதீன், அடுத்து சமூது கூட்டம். ஆது கூட்டத்துக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சமூது கூட்டத்தாருக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நபியாக அனுப்பப்பட்டவர். பள்ளத்தாக்குகளில் பாறைகளை குடைந்து வீடுகள் அமைத்து கொண்டவர்கள் யாரு? நம்ம சாதாரண மண்ணையே தோண்ட முடியல, பாறைகளை குடைந்து வீடுகள் அமைத்து கொண்ட சமூது கூட்டத்தார். இராணுவ படை பலம் கொண்ட ஃபிரௌன், இவர்களை எல்லாம் அழித்ததை நபியே நீங்கள் பார்க்கலையா? அப்படின்னா பார்க்கலையானா நம்ம வரலாறுகளை சொல்லி இருக்கிறோம், அதை கொண்டு நீங்க சிந்திக்கலையா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். முதல்ல ஹஜ்ஜுடைய நாட்களை பற்றி அல்லாஹ் சத்தியம் செய்துட்டு இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான்.
ஃபிரௌன் அவன் எவ்வளவு பெரிய அட்டூழியம் செய்தான். அல்லதீன தகவ் ஃபில் பிலாத் ஃபஅக்ஸரு ஃபீஹல் ஃபஸாத். இவர்கள் எல்லாம் அட்டூழியம் செய்கிற போது அல்லாஹ் என்ன செய்தான்? ஃபஸப்ப அலைஹிம் ரப்புக ஸௌத அஸாப். வேதனை என்னும் சாட்டையை உம்முடைய ரப்பு அவர்கள் மீது சுழற்றினான் என்று அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா குர்ஆன்ல அப்படி கணீர் கணீர்னு இருக்கும். ஓதுறவங்களுக்கு தான் தெரியும். இன்ன ரப்பக லபில் மிர்சாத். இவர்கள் செய்யற எல்லாவற்றையும் உங்களுடைய ரப்பு கண்காணிச்சுக்கிட்டே இருந்தான். என்னென்ன பண்றன்னு நம்மளையும் பார்த்துட்டு தான் இருக்கிறான். இது எதுக்கு சொல்றான்? இவர்கள் எல்லாம் அட்டூழியங்கள் அநியாயங்கள் செய்கிற போது எப்படி உம்முடைய ரப்பு கண்காணித்து கொண்டிருந்தானோ அதே அட்டூழியங்களையும் அநியாயங்களையும் அனாச்சாரங்களையும் செய்கிற போது பார்த்துட்டு தான் இருக்கான். ஏன் நம்மளை ஒன்றும் செய்யல? அவங்கள ஏன் அல்லாஹ் அழித்தான்? நம்மளை ஏன் அழிக்கல? அப்படின்னா நபியுடைய துஆ. இன்றைக்கும் நம்மில் சிலர் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பதனாலும் நமக்காக அல்லாஹ் தஆலா மலக்குகளை சேவால் செய்ய வைத்திருக்கிற காரணத்தாலும் நம்ம அழிக்கப்படாமல் இருக்கிறோம். இந்த உம்மத்துடைய சிறப்பே அதுதான். சரி, இதுக்கு ஹஜ்ஜுடைய விஷயங்களை சொல்லிட்டு ஏன் இவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லணும் அப்படின்னா, சிந்திச்சு பார்த்தா ஹஜ்ஜுடைய காரியங்கள் இருக்கு இல்லையா? அதாவது சொல்லுவாங்க, நண்பர் என்னோடு ஹம்சவக், அதாவது என்னுடைய கிளாஸ்மேட் ஓதுகிற போது ஒரு 60க்கும் மேற்பட்ட உம்ராக்கள் பல ஹஜ்ஜுகள் செய்தவர். அவர் பேசும்போது சொன்னார், 6 4 10 7 3 10 இவ்வளவுதான் ஹஜ்ஜி. ஹஜ்ஜினா என்னங்க? 6 4 10 7 3 10 அவ்வளவுதான். 6 நாட்கள் 4 இடங்கள், அதுல செய்ய வேண்டிய 10 அமல்கள், 7 வாஜிபுகள் 3 ஃபர்துகள், இவ்வளவுதாங்க ஹஜ்ஜி. புரிஞ்சு? இதுக்கு தான் 7 லட்சம் 8 லட்சம், மொத்தமே 6 நாள் தான் ஹஜ்ஜுடைய. சவுதியா இருக்கு இல்லையா, அதுக்கு வியாபாரம். ஹஜ்ஜுங்கிறது அவனுடைய கண்ணோட்டத்துல வியாபாரம், அதுதான் அவனுடைய தொழில். நம்ம அதுக்கு அடிமை. உம்ரா செய்றீங்கல்ல, 1 லட்ச ரூபாய் செலவாகும். நண்பர் சிலர் போயிட்டு வந்துக்கிறாங்க, ஒரு 30-38 ரூபாய்க்குள்ள போயிட்டு வந்துக்கிறாங்க. உம்ராவுடைய கிருகைகள் உங்களுக்கு தெரியுமானால், உங்களுக்கு தெரிந்தவர்கள் அங்கே இருப்பார்களேயானால் டிக்கெட் போட்டு போய் நீங்களே அமல் செய்துட்டு வந்துடலாம். காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிறது கிடையாது. எனக்கும் ஹஜ் சர்வீஸ்ல இருந்து அழைப்பு வந்துச்சு, வர முடியாதுன்னு சொன்னேன். வர முடியாது, கூலிக்கு மாரடிக்கிறது கிடையாது. அப்ப 6 4 10 7 3 10 6 நாட்கள், 8 - 13 வரை 4 இடங்கள், மீனா, அரஃபா, முஸ்தலிஃபா, திரும்ப மீனா, 4 இடங்கள், 7 அமல்கள், 10 அமல்கள், 3 ஃபர்ல், 7 வாஜிப். அவ்வளவுதான், புரிஞ்சு போச்சு. எதுக்கு சொல்றேன்னா, இந்த அமல்களை எல்லாம் நம்முடைய மூளையை கொண்டு சிந்தித்தால், கொஞ்சம் காசு பணம் இருக்குமானால், அல்லாஹ் தஆலா கொஞ்சம் வசதி வாய்ப்புகளை கொடுத்து விடுவானையானால், கொஞ்சம் ஆடம்பரமான வாழ்க்கையை கொடுத்து விடுவானையானால், உடல் பலத்தையும் பண பலத்தையும் கொடுத்து விடுவானையானால் சிந்திக்க தொடங்குவான். அலி ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நம்முடைய தீன் இருக்குது இல்லையா, அறிவை கொண்டு சிந்திக்கக்கூடியதாக இருந்தால் சில விஷயங்களை சிந்திக்க கூடாது. நீங்க அறிவை கொண்டு சிந்திப்பதாக நம்முடைய தீன் இருக்குமானால், மோசா தெரியுமா? வட மாநிலங்கள்ல குளிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள்ல மோசா அணிவாங்க. மோசா அப்படின்னு சொல்லி காலில், அது சனி சட்டம். அது அந்த மோசா அணிகிறாங்களே, அதுல நீங்க சிந்தித்து பார்த்தால் மோசாவுக்கு கீழே தான் என்ன செய்யணும்? மசஹ் செய்யணும். கால் உரை சொல்லுவாங்க, கால் உரை மசாயில், அது கீழே தான் செய்யணும். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மோசாவில் மேலே மசஹ் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன். அறிவை கொண்டு சிந்தித்தால் நீங்க கீழே தான் என்ன செய்வீங்க? மோசா அந்த கால் உரையில மசஹ் செய்திருப்பீர்கள் அப்படின்னு சொன்னான். அவ என்னன்னு சொன்னா,
ஹஜ்ஜுடைய காரியங்களில் நீங்க என்ன செய்யக்கூடாது, உங்க மூளையை கொண்டு போய் சிந்திக்க கூடாது. இஸ்லாம்னா என்னன்னு தெரியுமா? இஸ்லாம் அப்படிங்கிற வார்த்தைக்கே முதல்ல அல்லாஹ் சொன்னா கேட்கணும், அவ்வளவுதான். உதாரணம் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம ஆட்கள் சிந்திக்கிறதுல எப்படின்னா, கணவர் இறந்துட்டாரு, மனைவி 4 மாசம் 10 நாள் இருக்கணும். மனைவி 4 மாசம் 10 நாள் இதா இருக்கணும். இன்னைக்கு மேலப்பாளையத்தில் இது கிடையாது, பெரும்பான்மையானவர்கிட்ட கிடையாது. 40 நாள்லயே சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் சொன்னாதான் இவருக்கு வேலையும் இல்லை வெற்றியும் இல்லை. அல்லாஹ் சொல்லிட்டான், கணவர் இறந்துட்டா அது கிழவியாக இருந்தாலும் சரி, இது 4 மாசத்துல இல்ல 1 வருஷத்துல செத்து போற மாதிரி தான் இருக்குது அப்படின்னாலும் சரி, அல்லாஹ் சொல்லிட்டான் 4 மாசம் 10 நாள் உள்ள இருந்துட்டான், அவ்வளவுதான். அதனுடைய சட்ட திட்டங்கள் என்ன, வெளியில போறா இருந்தா என்ன செய்யணும், அதையெல்லாம் ஆலிம்கள்ட்ட கேட்டு சரியா என்ன செய்யணும், பின்பற்றணும். அதெல்லாம் கிடையாது. 40 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே எல்லாரோடையும் சிரிச்சு அலிச்சாட்டியம் பண்ணி எல்லாம் செய்யும். ஏன்? அறிவை கொண்டு சிந்திச்சோம். சில காரியங்களை சிந்திக்க கூடாது, அல்லாஹ் சொன்னா செஞ்சிடும், அவ்வளவுதான். இதுதான் ஹஜ்ஜில இருக்கே, ஹஜ்ஜுடைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு மனிதன் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு அடிமை, நீதான் அல்லாஹ், நான் தான் அடிமை என்பதை உறுதிப்படுத்துறது தான் ஹஜ்ஜி. கலெக்டரா சட்டைய கழட்டிட வேண்டியதுதான். உன் ட்ரெஸ்ஸ கழட்டி தூர போடுன்னா போற்ற வேண்டியதுதான். தைக்காத எஹ்ராமுடைய துணியை அணிய வேண்டியதுதான், முடிஞ்சு போச்சு. உன்னுடைய தற்பெருமைக்கும் பெருமைக்கும் ஆணவத்துக்கும் அங்க இடம் இல்லை. நான் எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய அதிகாரி தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய ஜனாதிபதி தெரியுமா, எவனா இருந்தாலும் சரி கழட்டி சட்டைய போடு, எஹ்ராம முடிஞ்சு. இத சிந்திச்சா நான் ஏங்க சட்டையை கழட்டணும்? தச்சதை போட்டா என்னங்க? ஆணாக இருந்தால் தலையை தர, பெண்ணாக இருந்தால் முகத்தை தர. தலையை மூடு, முகத்தை தர சொன்னா செய், அதான் ஹஜ்ஜி, அவ்வளவுதான். அதான் சொன்னேன், முழுமையாக தன்னை அர்ப்பணித்து விடுதல். இஸ்லாம்னாலே அதான் அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் சொன்ன அஸ்லிம், கட்டுப்பட்டு விடுங்கள். கட்டுப்பட்டேன். தான் மட்டும் இல்ல, அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க போகும்போது அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? ஃபலம்மா அஸ்லமா, 2 பேருமே அப்படியே சொன்னதை செய்தார்கள். 2 பேரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டாங்க, வாப்பாவும் பையனும். ஏன்னா வாப்பா கட்டுப்பட்டாரு, அதனால பையன் கட்டுப்பட்டான். வாப்பா அத்துமீறினார்னா பையனும் அத்துமீறுவான். அஸ்லிம் ஃபலம்மா அஸ்லமா, 2 பேருமே கட்டுப்பட்டாங்க. அதுதான். அப்ப நீங்க இஹ்ராமுடைய ஆடையை அணியணும், தச்சு இருக்கிற ஆடையை கலட்டுனா கலட்டிடணும், அவ்வளவுதான். அதுதான் ஹஜ்ஜுடைய நாட்கள் என்பது 8ஆம் நாள் மினாவிலிருந்து ஆரம்பிக்கிற யௌமு தர்வியா. 8, 9 2லையும் நோன்பு வைக்கலாம்னு சொல்றாங்க. 9 தான் நோன்பு, அரஃபாவுடைய நோன்பு. தர்வியா அப்படின்னு சொல்லக்கூடிய மினாவுடைய நாள் யௌமு தர்வியா, அந்த நாளும் நோன்பு வைக்கலாம், தப்பில்லை, வச்சுக்கலாம். இந்த 10 நாளும் நோன்பு வைக்கலாம். இந்த 10 நாளும் என்ன செஞ்சுக்கலாம், நோன்பு வச்சுக்கலாம். அதுக்கு தனி சிறப்பு இருக்கு. ஆனா அது இன்னும் சொல்றாங்க, லைலத்துல் கத்ருடைய இரவை விட இந்த 10 இரவு சிறப்பு. காட்டு கத்தம் கத்துனீங்கல்ல, எதுல? ரமலானுடைய கடைசி 10ல சோறு போட்டு காட்டு கத்தம் கத்தி மைக்கு போட்டு தொழுதீங்களே, அவர்கள் எல்லாம் இந்த 10 இரவுல எங்க போனாங்க? செய்ய மாட்டாங்க. அந்த 10 இரவுகளை விட இந்த 10 இரவு சிறந்ததுன்னு எழுதுறாங்க. ஏன் தெரியுமா? அதுல ஒரே ஒரு இரவை தேர்வதற்காக 10 இரவு முடித்திருக்கிறீர்கள் லைலத்துல் கத்ர். ஆனால் இந்த 10 நாள் துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 இருக்குது, ஒவ்வொரு இரவும் சிறப்புக்குரியது. யாரு தஹஜ்ஜுத் தொழுதது? யார் எந்திரிச்சு தொழுதீங்க? யார் குர்ஆன் ஓதுனீங்க? யார் திக்ர் செஞ்சீங்க? எங்க கத்தினவர்கள்? எங்க மைக்கு போட்டு கூன்னு கத்துனீங்களே தஹஜ்ஜுடைய நேரத்துல, அவங்க இந்த இரவுல ஏன் கத்தல?
அப்ப ரமலான் மட்டும்தான் அமல் செய்யக்கூடிய மாதமா? அப்ப நீங்கள் ரப்பானியுங்கள், அல்லாவை ரப்பை சார்ந்தவர்கள் அல்ல, ரமலானியுங்கள், நீங்கள் ரமலானை சார்ந்தவர்கள், ரமலானை சார்ந்தவர்கள், நீங்க அல்லாவை சார்ந்தவர்கள் அல்ல. இப்படி தொழுதவர்கள். இந்த 10 இரவுக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு. யௌமு தர்வியாலை நோன்பு வச்சுக்கலாம். 8வது நாள் அந்த மினாவுடைய அந்த நாள்ல 7ஆம் நாள் இரவுலையோ, அதாவது 7 முடிஞ்சு 8 தொடங்கும், 7ஆம் நாள் இரவு முடிஞ்சு 8 தொடங்கும், அந்த இரவுல இஹ்ராம் கட்டிடுவாங்க. சில பேர் 8வது நாள் காலையில தான் என்ன செய்வாங்க, இஹ்ராம் கட்டுவாங்க. இஹ்ராம் கட்டியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. இஹ்ராம் மினால தான் என்ன செய்வாங்க, 8வது நாள் இருப்பாங்க. அங்க தொழுறது, இபாதத் செய்யறது, தனிப்பட்ட அமல்கள் மட்டும்தான். ஏங்க நான் மினால தங்கணும் கேட்கக்கூடாது. தங்குனா தங்கு, அவ்வளவுதான். இதான் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தல். தங்கு, அந்த மினால இருக்கக்கூடிய அந்த கூடாரத்துல நீ தனியா தான் இருக்கணும். அங்க இருக்கணும்னா இருக்கணும். நான் ஏன் ஹோட்டல்ல போய் இருக்க கூடாது, இரு, அவ்வளவுதான். இதுதான் ஹஜ்ஜி. 8வது நாள் அங்க இருந்து 8 அங்க இருந்துட்டு 9வது அன்னைக்கு யௌமுல் அரஃபா. எல்லா ஹாஜிகளும் லட்சக்கணக்கான மக்கள் எங்க கூடுற இடம் அரஃபால கூடணும். ஏன் தெரியுமா? ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க ஹஜ்ஜை பத்தி. ஹஜ்ஜுனா என்னன்னு? அல் ஹஜ்ஜு அரஃபா, அல் ஹஜ்ஜு அரஃபா. இன்னொரு ஹதீஸ் இருக்கு, அஸ்ஸஜ்ஜு அல் அஜ்ஜு அப்படின்னா, சஜ்ஜினா தல்பியா, அஜ்ஜினா யோமுன் நஹர், குர்பானி கொடுக்குதல். இதுவும் ஹஜ்ஜுடைய கிரிகைகள்ல சார்ந்தது. அப்ப அரஃபாவுடைய அந்த நாள்ல அரஃபால நீங்க தங்கல, எல்லா அமல்களும் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, அரஃபால தங்குதல் அப்படிங்கிற ஒரே ஒரு அமலை நீங்கள் விட்டு விட்டால் உங்களுக்கு ஹஜ்ஜே கிடையாது. அரஃபா தான் ஹஜ்ஜு, அல் ஹஜ் அரஃபா. அப்ப 9வது நாள் என்ன செய்வாங்க, எல்லா ஹாஜிமார்களும் எங்க இருப்பாங்க, அரஃபால இருப்பாங்க. அன்னைக்கு மக்ரிபுடைய அந்த நேரம், சூரியன் மறைகின்ற அந்த நேரத்துல அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. எங்க, முஸ்தலிஃபாக்கு கிளம்புவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பத்தி உசாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, அரஃபால இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிளம்பிட்டாங்க. இடையில ஒரு இடத்துல ஒரு கணவாயில நின்றுட்டு என்ன செஞ்சாங்க, தங்களுக்கு ஒரு சுய தேவை இருந்துச்சு, அதாவது ரெஸ்ட் ரூம் போக வேண்டிய தேவை. போனாங்க, சாதாரணமா உதவு செய்தாங்க. நான் இப்ப அதை சொன்னேன்னா எல்லாரும் அதை கடைபிடிப்பீங்க, அதனால நான் அதை சொல்ல மாட்டேன். சில விஷயங்களை சொல்லக்கூடாது. அது சாதாரணமான உதவு. ஏன்னா தொழ போற உதவு இல்லை, தொழுகைக்கான உதவு இல்லை, அது சாதாரண நிலையில இருக்கக்கூடிய உதவு. அது வேண்டாம், தெரியும். அந்த உதவை செஞ்சாங்க. யார் சொல்லலாம், அஸ்ஸலாத்து அப்படின்னு கேட்டாங்க. தொழ போறீங்களா யார சொல்லலாம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து அமாமுக, நமக்கு தொழுகை எங்க இருக்கு, அங்க போக வேண்டி இருக்குதுன்ட்டான். எங்க, முஸ்தலிஃபாக்கு போக வேண்டியிருக்கு, நம்ம அங்க போயிடலாம். முஸ்தலிஃபாக்கு வந்து இறங்கினாங்க, உது செஞ்சாங்க, திரும்ப அங்க உது செஞ்சு இங்க உது செஞ்சாங்க, பரிபூர்ணமாக உது செய்தாங்க. தொழுகைக்கு இகாம சொல்லப்பட்டுச்சு, மக்ரிபுடைய தொழுகை தொழுதாங்க. எல்லா மக்களும் வந்து இறங்கிட்டாங்க. அதுக்கு பிறகு இஷாவுக்கு இகாம சொல்லப்பட்டு திரும்ப தொழுதாங்க. இந்த ரெண்டுக்கு மத்தியில எந்த தொழுகையும் இது அப்படியே நாம் என்ன செய்யணும். முஸ்தலிஃபால இருந்து சூரியன் மறையத்துக்கு முன்னாடி கிளம்பணும். நண்பர் சொன்னாரு, முஸ்தலிஃபாவுக்கும் அரஃபாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் மத்தியில 6 கிலோமீட்டர் தான். என்னங்க, 6 கிலோமீட்டர். அவர் சொன்னார், அவர் போயிருக்கிறதுனால சொன்னார், நமக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைக்கல, அல்லாஹ் தரணும். அந்த அரஃபால இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போகக்கூடிய 6 கிலோமீட்டர் தான். ஆனா அந்த 6 கிலோமீட்டரை வாகனத்துல கிடக்கிறதுக்கு மட்டுமே 4-4.5 மணி நேரம் ஆகும். அவ்வளோ கூட்டம். அப்படியே மெதுவா மிதந்துதான் போகும் வாகனம். அப்ப இங்க வந்துதான் என்ன செய்யணுமா, மக்ரிபையும் இஷாவையும் அப்ப நீயே செஞ்சிடணும். நான் மக்ரிபை இஷாவோடு என்ன செய்ய போகிறேன், ஜம்ம தஅkhீர் செய்கிறேன். நான் மக்ரிபை இஷாவோடு சேர்த்து தொழ போகிறேன் அப்படிங்கிற நியத்தோடு வந்து எங்க அரஃபால இருந்து வந்து முஸ்தலிஃபால வந்துதான் என்ன செய்யணும், தொழுவணும். அதுக்கு பிறகு 10வது நாள் முதல் வேலை 70 கல்லு பொறுக்கணும். நான் உங்களுக்கு சொல்லி தந்துறேன்.
இப்படிங்க நான் உங்களுக்கு சொல்லியே தந்துறேன். 70 கல் பொறுக்கணும். 70 கல் எதுக்குங்க? 10வது அன்னைக்கு பெரிய ஷைத்தான். நான் எங்கெங்க ஷைத்தான் நான் பார்த்ததே இல்லையே. அதான் சொல்றது, கல்லை வணங்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லியிருக்கு. சிலை வணக்கம் கூடாது நம்முடைய மார்க்கத்தில். ஆனால் காபா என்பது ஒரு கட்டிடம், சுத்து. அல்லாஹ் சொன்னா சுத்து, அவ்வளவுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஷைத்தானை சஜிதா செய்யின்னு சொன்னான். மலக்கர் எல்லாம் செஞ்சாங்க, ஷைத்தானே செய்ய சொன்னான். மூளையை கொண்டு யோசிச்சு எதுக்கு செய்யணும்னு கேட்டான். தூக்கி வீசிட்டான். அல்லாஹ் தூக்கி வீசிட்டான். நீங்க இருக்க அவன் யாரு தெரியுமா? மலக்குமார்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தவன் அவன் ஷைத்தான். இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் ஒரு வழியில கொண்டு போய்கிட்டு இருக்கானா இல்லையா? அவன் ஒரு அல்லாஹ் தஆலா எப்படி இருந்தான்னா, மலக்குமார்களுக்கு எல்லாம் ஆசிரியராக இருந்தவன் தான் அவன். ஒரே ஒரு கேள்விதான் அல்லாஹ் எடுத்து கேட்டான். என்னன்னு, நான் ஏன் அவருக்கு சஜிதா செய்யணும்? நான் என்ன அவரை விட சிறந்தவன். ஹலக்தனி மின்னாரின் வ ஹலக்தஹு மின் தீன். என்ன நீ நெருப்புல படைச்ச, அவரை மண்ணுல படைச்ச. நெருப்பு பெருமைக்குரியது, உயர்ந்துகிட்டே தான் போகும். மண்ணு கீழே தான் கிடக்கும், தாழ்மையானது, தவாதோ பணிவோடு இருக்கும். அந்த பணிவோடு இருக்கக்கூடிய அந்த மண்ணில் படைக்கப்பட்ட அவருக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் ஏன் சஜிதா செய்யணும்னு கேட்டான். நம்ம இப்ப அப்படித்தான் கேட்ட கூடாது. எங்க சைத்தான காணுமே, அவர் கல்லு இருக்குது. 70னா 11, 12, 13 3 சைத்தானுக்கு கல் எறியணும். ஒவ்வொரு சைத்தானுக்கும் 7 கல்லு. அப்போ 3 7 21, 21 into 3 63. 10வது நாள் ஒரு பெரிய சைத்தானுக்கு கல் எறியணும், அது ஒரு 7. மொத்தம் 70 கல்லு பொறுக்கணும். கல்லு பொறுக்கி வச்சுக்கணும். ஏன் அடிக்கணும்? அங்க சைத்தான அடிக்கிறது நோக்கம் இல்லை, நம்முடைய நப்சையே நாம அடிச்சுக்கிறதா நோக்கம். நான் எதுவுமே இல்லை, நான் யாருமே இல்லை, நான் அல்லாஹ்வுக்கு அடிமை. அல்லாஹ் தான் எல்லாம். அல்லாஹ் சொன்னா செய்வேன், அல்லாஹ் ரசூல் சொன்னா செய்வேன். அடினா அடிவேன், கலட்டுனா கழட்டிடுவேன், சுத்துனா சுத்துவேன், கள்ளத்துக்கு அடினா அடிப்பேன். ஓடு சவாக்கு மறுவாக்கு மத்தியில நான் ஓடுவேன். ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கு, அங்க என்னுடைய தோலை இப்படி குதிச்சுக்கிட்டே நான் ஓடுவேன். இதுதான் அடிமைத்தனம், இதான் அடிமை. முழுமையாக தன்னை அர்ப்பணிப்பதுதான் ஹஜ். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, ஜம்ரத்துல் குப்ரா, அதாவது 10வது நாள் அடிக்கக்கூடிய அந்த ஷைத்தானுக்கு இடது பக்கம் பைத்துல்லா இருக்கும், அல்லாஹ்வுடைய வீடு. வலது பக்கம் மினா இருக்கும். இந்த ரெண்டே இப்படி ஆகிட்டு என்ன செய்யணும்? அடிக்கணும். இப்படித்தான் சூரத்துல் பக்ரா எந்த நபியின் மீது இறங்கியதோ அந்த நபி இப்படித்தான் செய்தார் அப்படின்னு சொன்னான். யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் செஞ்சாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, 10வது நாள் நீங்க அடிக்கிறீங்க தெரியுமா? யௌமுன் நஹர், துல்ஹஜ் மாதத்தின் 10வது நாள் ஒரு பெரிய ஷைத்தானுக்கு கல் எறிகிறீங்களே, அது லுஹாவுடைய டயத்துல. லுஹாவுடைய நேரம் என்பது ஒரு 10 மணிக்கு மேல, ஒரு 12 மணி லொஹருடைய பாங்கு சொல்றதுக்கு ஒரு 20-25 நிமிஷத்துக்கு முன்னால அந்த நேரத்துல அடிக்கணும். அதுவே 11, 12, 13 நீங்க அடிக்கிறது சூரியன் உச்சிலிருந்து அடிசாயுத பிறகு. இதெல்லாம் நான் ஏங்க செய்யணும்? அதான் சொன்னேன், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னான் செய்யணும். அந்த தவாப் செய்கிற போது சொர்க்கத்திலிருந்து வந்த ஒரு கல் ஒன்று இருக்கு, ஹஜருல் அஸ்வத். சொன்னேன்னா, கல்லை வணங்காதே, கல்லை தொடாதே, இப்படி எல்லாம் சொன்ன மார்க்கம் சொல்லுகிறது அல்லாஹ்வுடைய வீடு சுத்து. இந்த பக்கம் சஃபா, இந்த பக்கம் மருவா. சஃபாவில ஆரம்பிச்சு மருவால முடிக்கணும். ஓடுனா ஓடணும். அது ஒரு மலை, இது ஒரு மலை. ஓடு. அங்க ஒரு கல் இருக்கு, கருத்து போச்சு. ஏன்? மனிதர்கள் தங்களுடைய பாவ கரங்களால் தொட்டு தொட்டு முத்தமிட்டு தன்னுடைய அந்த மனிதனுடைய எல்லா பாவங்களையும் சுமந்து அது வெள்ளேர் என்று சொர்க்கத்தில் இருந்து வந்த கல் இன்னைக்கு கருகருகருவென்று இருக்கிறது. என்ன? நம்முடைய பாவங்களை எல்லாம் அது சுமந்து நிற்கிறது. ஆனால் அது ஒரு நேரம் திருடப்பட்டு வேற ஏதோ ஒரு நாட்டுக்கு போயிட்டு வந்துச்சு. அதை திரும்ப கொண்டு வந்தாங்க. முழுமையான ஹஜல் அஸ்வத் கல் அங்க இல்ல, சில்லா இருந்தாலும் அங்கங்க என்ன செஞ்சிருக்காங்க? ஒட்டி வச்சிருக்காங்க. அல்லாஹ் சொன்னான், நான் செய்கிறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஜ்ரல் அஸ்வதுக்கு வந்து அந்த கல்லை பார்த்து சொன்னாரு. நம்மளும் சொல்லணும், நீ ஒரு கல். இன்னி அஅலமு அன்னக ஹஜருன், நீ ஒரு கல்.
உன்னால் எந்த லாபம் நஷ்டம் எதுவுமே தர முடியாது சொன்னாங்க. லா ததுர்ரு வலா தன்ஃபா, உன்னால எந்த நஷ்டமும் தர முடியாது, உன்னால எந்த லாபமும் தர முடியாது. என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னை முத்தமிட நான் பார்க்கவில்லையானால் நானும் உன்னை முத்தமிட மாட்டேன். நபி முத்தமிட்டார்கள், எனவே நான் முத்தமிடுகிறேன். முடிந்தால் முத்தமிடணும், முடிந்தால் கையால் தொட வேண்டும், அதுவும் முடியவில்லையானால் சைகனை செய்துவிட்டு போகணும். கூட்டம் அப்படி இருக்கும் என்பதனால் அல்லாஹ் சொன்னான் செய்யணும், அல்லாஹ் சொன்னால் செய்யணும். ஹஜ்ஜுடைய மொத்த விஷயங்களை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதாங்க ஹஜ்ஜி. 6, 4, 10, 7, 3, 10 ஞாபகம் வச்சுக்கணும். 6 நாட்கள், 4 இடங்கள், 10 அமல்கள். 7 அமல் வாஜிப், 3 அமல் ஃபர்த். அடுத்து அரஃபாவுடைய நாள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க குர்பானி கொடுக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சில பேர் சொல்றாங்க அவர் குர்பானியே கொடுக்காட்டாலும் சரி தாடி மீசைய தொடாத தொடாத தொடாத, இப்படி கூட செய்யாத. அங்க என்ன செய்யுது, என்ன வரல, எடுக்காத அப்படின்னு வார்த்தை லா யமஸ்ஸு அப்படின்னு வருது. எப்படின்னா தொட்டாத, தொட்டாலே விழுந்துரும். அப்படி விழுதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லிக்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. அது சில பேர் நினைக்கிறான் குர்பானி கொடுக்கறது மட்டும்தான். இல்ல சில பேர் இப்படி சொல்றாங்க, அங்கே ஹாஜிமார்கள் இருக்கிறாங்களே அவங்க அப்படி இருக்கிறாங்களா இல்லையா, எதுவுமே செய்யாம அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். அந்த ஹாஜிகளுக்கு ஒப்பாக, அந்த ஹாஜிகளுக்கு ஒப்பாக நீங்க இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்ன செஞ்சிருக்கு, தலைமுடி எடுக்காத, என்ன நகத்தை வெட்டாத, மீசை எடுக்காத. இந்த சில பேர் எப்படி தெரியுமா, அவரு குர்பானி என்ற சுன்னத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறாரு, நபியுடைய எல்லா கால சுன்னத்தாகிய தாடி அப்படி எடுக்கிறார். என்ன இப்போ துல்காதா 30வது அன்னைக்கு வலிக்கிறார். நீங்க எந்த சுன்னத்தை நிறைவேற்றீங்க, விடுன்னு சொன்னாங்க, விட்டுருந்தாங்க. தாடிய வளர விடு, மீசைய கத்தரி. இந்த 10 நாள்ல நீ எப்போ பிறையை பார்க்கிறாயோ அதிலிருந்து குர்பானி கொடுக்கப்படுகிற வரை அது தாடியும் மீசையும் தொடாத, தலைமுடிய தொடாத, நகத்தை தொடாதன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க ஒரு தாடி வைக்கிறதே சுன்னத்து, இவரு குர்பானி கொடுக்க போறாராம். அப்ப அந்த குர்பானி நாள் வந்துட்டு எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் சொல்றது விளங்குதா, நான் சொல்றது புரியுதா, சொல்றது புரியுதா, புரியுதுன்னு சொல்லுங்க, இல்ல வேலை இல்லைன்னு சொல்லுங்க. இவர் என்ன செய்யறாரு, துல்காதா கடைசி நாள் நல்ல வலிக்கிறாரு. கிழவனாகியும் எப்படிங்க 40-45 வயசு ஆயிட்டுனா, 40 தான் அல்லாஹ் சொல்றான். 40 நீங்கள் அடைந்து விட்டால் ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வ அன் அஅமல ஸாலிஹன் தர்தா வஅஸ்லிஹ் லி ஃபீ துர்ரியதி இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன். இந்த துஆ ஓதிக்கிட்டே இருக்கும் 40 வயசு ஆயிட்டுனா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இவரு 40-45 கடந்து 50 கடந்தாலும் என்ன செய்யறாரு, சலூன் கடையில போய் வலிக்கிறாரு, இல்ல தானே வலிச்சுக்கிறாரு தாடியும் மீசையும். அது சுன்னத்து இல்லையா, அது ஆணுக்கு அழகு இல்லையா? தாடி வச்சிருக்கிறவங்களை பாருங்க எவ்வளவு வக்கார சிங்க மாதிரி இருக்காங்கன்னு பாருங்க. தாடி இல்லாதவங்க எல்லாம் அசிங்கமா இருக்கிறாங்க பாருங்க, கொஞ்சம் பாருங்க. தாடி சிங்கம், தாடி இல்லாதவர்கள் அசிங்கம். இது மட்டும் சுன்னத் அல்ல, தாடி வைப்பதும் சுன்னத், மீசையை மலிப்பதும் சுன்னத், தலையிலையும் சுன்னத், தாடியிலையும் சுன்னத், மீசையிலையும் சுன்னத், உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் சுன்னத். அரஃபாவுடைய நாளுக்கு என்று மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கு. அந்த நாள் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து நிறைய அடியார்களை வெளியேற்றுகிறான். அல்லாஹ் தஆலா நம்மை நெருங்கி வருகிறான். மலக்குமார்களிடத்துல நம்மை பற்றி பாராட்டி பேசுகிறான். பாருங்க, அரஃபாவிலே வானத்தில் இருக்கக்கூடிய மலக்கள் சொல்றான், அரஃபா வாசிகளை பார்த்தீர்களா, என் அடியானை பார்த்தீர்களா, எவனை நீ படைக்க வேண்டாம் என்று சொன்னீர்களோ அவனை பார்த்தீர்களா, அழுக்கடைந்த ஆடையோடு பறத்தை தலையோடு அரஃபா மைதானத்தில் வெயிலில் உட்கார்ந்து இருக்கிறான். எதுக்காக உட்கார்ந்து இருக்கிறான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா பிலால் போங்க, மக்கள் எல்லாம் சலசலப்பா இருக்கிறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கன்னு சொன்னேன். அரஃபாவுடைய நாள்ல சூரியன் மறைய நெருங்குகிற அந்த நேரத்துல சொன்னாங்க, யா பிலால் கொஞ்சம் போங்க, போய் மக்களை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கன்னு சொன்னான்.
மக்களே கொஞ்சம் அமைதியாக இருங்க, நபிகளார் ஏதோ சொல்ல போறாங்க, கொஞ்சம் கேளுங்க. இப்பதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், எனக்கு சலாம் சொன்னார்கள். அரஃபாவிலே தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கும் அரஃபாவிலே தங்கிவிட்டு மஷ்அருல் ஹராம் என்று சொல்லக்கூடிய முஸ்தலிஃபாவுக்கு போயிட்டாங்களே அவர்களுக்கும் அல்லாஹ் மன்னிப்பு வழங்கிவிட்டான், நமக்கும் தருவானாக. அப்போ இன்னொன்னையும் சேர்த்து சொன்னாங்க, இங்க இருந்து ஹஜ்ஜுக்கு போகும்போது யார் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்திருக்கிறோமோ அவருடைய கையை பிடித்து, எந்தெந்த சொந்தங்களை எல்லாம் பிரிந்து இருக்கிறோமோ அந்த சொந்தக்காரர்களுடைய கையை பிடித்து அவரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும், சொந்தக்காரர்களை இணைந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை நாம் விடுபட்டிருந்தால் அந்த மைதானத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த அடியார்களுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன கடமைகளை ஏதாவது நீங்க கொஞ்சம் ஏறக்குறைய நீங்க செய்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அதுக்கும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நாளைக்கு அந்த அடியார் வந்து எனக்கு இந்த மாதிரி அநியாயம் செய்தான் என்று அந்த அடியான் சொல்லுகிற போது அல்லாஹ் தன் புறத்திலிருந்து தான் பொறுப்பேற்றுக் கொண்டதனால் தன் புறத்திலிருந்து அல்லாஹ் அதை சரி செய்து விடுவான் என்று சொன்னான். அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சான். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யார் சொல்லலாம், இது எங்களுக்கு மட்டுமா? இல்ல இல்ல இல்ல, கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அல்லாஹ்வுடைய கைர் அதிகமாயிடுச்சு, அது அழகாயிடுச்சுன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன கேள்வி கேட்டாங்க, இது எங்களுக்கு மட்டுமா? நமக்கும் சேர்த்து, நம்மளையும் சேர்த்துக்கிட்டாங்க. எங்க எல்லாத்துக்குமே, எங்களுக்கு மட்டுமா? உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லாருக்கும். அப்ப அரஃபாவுடைய நாள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அவர்களுக்கு முன்னால் இருந்த நபிமார்களும் சரி ஓதிய துவா, அதிகமாக அரஃபாவுடைய நாள்ல நம்ம ஓத வேண்டிய துவா 4ஆம் கலிமத்து தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதைதான் அரஃபாவுடைய நாள்ல அதிகமா ஓதணும். நோன்பு வச்சுட்டு கண்ட வேலைகளை செய்யாம, உட்கார்ந்து புறம் பேசாம, பொருளி பேசாம, நோன்பு வச்சாலே வாய்க்கு லாக் பண்ணிடணும், வாயை மூடிடணும். வாயை திறந்தீங்க நோன்பு நாசமா போயிடும். இந்த சியாம் யௌம் அரஃபா 2 வருடத்தினுடைய சின்ன சின்ன பாவங்களை மன்னிச்சிடும். அல்லாஹ் ரசூலின் மூலமாக இந்த நோன்பை எங்க வச்சாம் தெரியுங்களா? வருடத்தின் கடைசியில. இந்த மாசம் இஸ்லாமிய மாதத்தின் 12வது மாதம் இங்க கொண்டு வச்சிருக்கான். 12வது மாதத்துல துல்ஹிஜ்ஜாவுடைய 9வது அன்று நமக்கு புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை நோன்பு வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வச்சுக்கோங்க. மினாவுடைய நாள் யௌமு தர்வியான்னு சொல்றோம். அந்த நாள்ல நோன்பு வைக்கிறோம், தப்பு இல்லைன்னு சொல்றான். புதன் வைக்கணும் நம்ம, அதான் அரஃபா நாள். அதுக்கு முந்தின நாள் செவ்வாய் யௌமு தர்வியாவுடைய நாள், அந்த நாள் நோன்பு வச்சுக்கலாம். இல்லைங்க, நான் நாளையில இருந்து நோன்பு, சந்தோஷம். சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் 5 நாள் நோன்பு வைங்க, சிறப்புக்குரிய நோன்பு வைங்க. அல்லாஹ் தஆலா உடலுக்கான ஆரோக்கியத்தை பூரா நோன்புல வச்சிருக்கான். சில பேர் பார்க்கணுமே, உடம்பை குறைக்கிறதுக்கு டான்ஸ் ஆடுறான். அட பைத்தியமே, டான்ஸ் ஆடினா உடம்பு குறைஞ்சிருமா? நோன்பு வை, நோன்பு வை. அதுல வச்சிருக்கான் அல்லாஹ் சூமு தஸீஹு. அவ அரஃபாவுடைய நாள்ல நோன்பு வச்சீங்கன்னா முந்தின ஒரு வருடத்தின் பாவமும் 1447 நீங்க செய்த பாவமும் இனி வரக்கூடிய 1448 செய்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொல்றான். அல்லாஹ் விளங்க தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. ஹஜ்ஜுடைய எல்லா கிரிகைகளையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக. நம்மையும் அந்த இடத்தை காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வருகின்ற புதன்கிழமை